அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வாசுகி அண்ணா வாண்ணா. ஏய் மருது, மா வந்துட்டியா? இவ்வளவு நேரமா புலம்பிக்கிட்டு இருந்தா என் அண்ணனை பார்க்காம நான் கிளம்புறேனேன்னு. மா கொஞ்சம் ஒர்க் அதிகமா, இப்பவே டைம் கேட்டு போக கூடாதுன்னு சொன்னாங்க. நான் தான் எப்படி எப்படியே எக்ஸ்கியூஸ் கேட்டு வாசுகியை பார்க்க வந்தேன். ஐயோ அண்ணா, உனக்கு ஒர்க் இருந்தா பார்க்க வேண்டியதானே? என்னம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிருக்க, நான் பார்க்க வராம எப்படி? இல்லனா காலையில தான் கிளம்பலான்னு முடிவு பண்ணேன். எங்க வீட்லயும் எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதான் நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். இங்க வந்துதான் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அதனாலதாம்மா நானும் ஆபீஸ் போயிட்டேன். நீ முன்ன கூடயே சொல்லியிருந்தா நான் லீவு கூட கேட்டிருப்பேன். பரவாயில்லண்ணா. ரெண்டு பேத்தையும் இப்படி பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னையும் சரி அதுக்கப்புறமும் சரி இந்த மாதிரி அவன் பேசிக்கிட்டதே இல்ல. வாசுகியார் அப்பப்பா அண்ணன் அண்ணன் கேப்பா. ஆனா இவன் நான் தான் பெரிய இவனாக்குன்னு என்னன்னு கூட கண்டுக்க மாட்டான். ஆனா இப்போ இவன் என்னன்னா ஏன் அண்ணனை பார்க்காம நான் வீட்டுக்கு கிளம்பவான்னு கேக்குறா. அவன் என்னன்னா ஆபீஸ்ல கஷ்டப்பட்டு டைம் கேட்டு வந்தேங்கிறான். இத பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. காலதேக கல்யாணத்துக்கு முன்ன சண்டை போட்டு மல்லு கட்டிச்சிங்க. நீ என் மூஞ்சில முழிக்காத, நான் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு. இப்ப பாரு. வாசுகி சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. நான் காலையிலே வந்துட்டேன். காலை சாப்பாடு மதிய சாப்பாடு முடிச்சாச்சு. இப்போ கிளம்பவும் செஞ்சுட்டேன். மாப்பிள்ள எங்க? ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாங்கண்ணே. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. ஓ சரி சரி சரிம்மா. ஆமா என்ன சாப்பிட்ட? அம்மா என்னடா என்ன சமைச்சு கொடுத்தீங்க? சாம்பாரா? சாம்பாரா? என்னம்மா எத்தனை மாசம் கழிச்சு இங்க வந்திருக்கா? மா நான் தான் ஆபீஸ் போயிட்டேன். நீங்க அப்பா வர சொல்லி கறி ஏதாவது எடுத்துக்கலாம்ல. ஏ நானா மாட்டேன்னு சொன்னேன். உன் தங்கச்சி தான் வேண்டானா? அவ வேண்டான்னு சொல்வா, அதனால நீங்களும் விட்டுருவீங்களா? ஐயோ அண்ணே, நான் தான் சாம்பார் வைக்க சொன்னேன். அம்மா வைக்கிற சாம்பார் ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருக்கட்டுமா, ஆனாலும் மா மட்டன் எடுத்துட்டு வந்து பிரியாணி ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல. மாப்பிள்ளைய சாப்பிட கூப்பிட்டீங்களா இல்லையா? இல்லடா, அவர் வரலன்னு சொல்லிட்டாரு. சோ என்னம்மா நீங்க? அண்ணே இருக்கட்டும்னே, இனிமேல் நான் இங்கே தானே அடிக்கடி வரேன். இங்க பாரு வாசுகி, இனிமேல் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னையே சொல்லிடு. நான் உனக்கு என்னென்ன தேவையோ நான் எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறேன், பாத்துக்கிறேன். சரிண்ணே. எப்பா எப்பா ரொம்ப இந்தா. மா ஏடா கல்யாணத்துக்கு முன்ன உன் தங்கச்சின்னு சொன்னாலேவோ அவ யாரோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவ. இப்ப என்னடா? மா அது அப்போ. இது இப்போவா? ஆமா சரி சரி நீ போ. வாசுகி காஃபி டீ இல்ல டீ வேண்டாம் வேண்டாம். பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுறியா? அண்ணே இப்பதான் டீ குடிச்சேன். டீ குடிச்சி மா என்னம்மா டீ போட்டு கொடுத்துருக்க? ஏண்டா? ஜோ பாலாவது ஆத்தி கொடுத்துருக்கலாம்ல. அண்ணே டீயும் நான் தான் கேட்டேன். நீ கேப்பமா? அதுக்காக மா அவ நம்ம வீட்டு பொண்ணு, நமக்கு எதுவும் செலவழித்து வச்சிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல எனக்கு டீ தான் பிடிக்கும் சாம்பார் தான் பிடிக்கும்னு சொல்லுவா. நீங்களும் அப்படியே அதையே செஞ்சு கொடுப்பீங்களா? டேய் டேய் என்கிட்ட அடி வாங்குவாடா. என்னம்மா நீங்க பாலை காய்ச்சி ஹார்லிக்ஸ் ஆவது போட்டு கொடுத்துருக்கலாம்ல. எப்பா ஓவரா தான் போற. ஓ இந்த அம்மாக்கு என்ன சொல்லி புரிய வைக்கனே தெரியல. சரி அப்பா எங்க? இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலடா. என்னம்மா நீ ஏன் ஆபீஸ்ல தான் கேட்டுட்டு வர முடியாது? அப்பாவுமா வர முடியாது? டேய் ஆடிச்சனா, நீ ஆச்சு உன் தங்கச்சி ஆச்சு ரொம்ப ஓவரா சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்பப்பா முந்தி சண்டை போட்டு நார்னீங்க, இப்ப பாசத்துலயா? இதெல்லாம் என்னால பார்க்க முடியாதுப்பா. சரி சரி போங்க, டக்குன்னு 2 நிமிஷத்துல ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுங்க. 2 நிமிஷத்துல ஸ்நாக்ஸா? அதே போட முடியும்? அதெல்லாம் முடியும், போங்கம்மா போய் ரெடி பண்ணுங்க. டேய் அதெல்லாம் ரெடி பண்ண முடியாது. குடுகுடுன்னு ஓடியே போய் கடையில 2 முறுக்கு வேணா வாங்கிட்டு வரலாம். என்னது முறுக்கு வாங்குவீங்களா? மா இப்ப மாப்பிள்ள வந்துருவாருமா, அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்க வேண்டாமா? ஓமா டக்குன்னு கேசரி கூட செய். ஐயோ அண்ணே வேண்டாண்ணே, இன்னொரு நாள் இவங்களுக்கு லீவோட நான் வரேன். அப்போ நீ பிடிச்சதெல்லாம் எனக்கு சமைச்சு கொடு, நானும் உன் மாப்பிளையும் சேர்ந்து சாப்பிடுறோம். இப்ப வந்ததா அப்படியே கிளம்பிடுவேனே. என்னம்மா டீ காஃபி கூட குடிக்காமையா? அதான் நீ வேண்டாங்கிறீல. மா இருக்கட்டும்ண்ணே, நான் உன்னை பார்க்காம போறேனேன்னு தான் வருத்தத்துல இருந்தேன். உன்னை பார்த்துட்டேன், எனக்கு அதே போதும். அண்ணே இனி நான் நம்ம ஊர்ல தான் அடிக்கடி வீட்டுக்கு வந்து போ. கண்டிப்பாமா. எங்க இந்த ஆபீஸ்ல சேர்ந்துட்டேனா கொஞ்சம் கூட டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கரெக்டான டைமுக்கு உள்ள வரணும், கரெக்டான டைமுக்கு வெளியே போகணும், ஓட கூடி போன் எடுக்க முடிய மாட்டேங்குது. இரு கொஞ்சம் இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதும் டக்குன்னு வேற வேலைக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். அடுத்து வேற வேலையெல்லாம் பார்க்காத, கொஞ்சம் சொந்தமா ஏதாவது ட்ரை பண்ணு. கண்டிப்பாமா அப்படித்தான் மூவ் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். எதா இருந்தாலும் அண்ணே உன்கிட்ட தான் ஐடியா கேட்க வருவேன். சப்பா முடியலப்பா. அம்மாக்கு சேட்டைய பத்தியா? அண்ணே நம்ம ஊர்ல இந்த மாதிரி பேசியிருக்கோம். அம்மா முன்ன இதான் ஃபர்ஸ்ட் டைம். அம்மாவுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா?
அட்டாக் கூட வந்துருதோன்னு பயமா இருக்கு. நடத்துங்கடி நடத்துங்க. இப்படியே என்னைக்கும் ஒத்துமையா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். மாமா அதெல்லாம் எப்பவுமே இருப்போம். ஆமாமா அண்ணே, அதுக்காக நான் உன்கிட்ட சண்டைலாம் போட மாட்டேன்னு நினைச்சுக்காத. பழையபடி சண்டை போட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓஹோ, நான் மட்டும் இப்படியே பேசிட்டு இருப்பேன்னு நினைச்சியோ? இங்க பாரு வாசுகி, முந்தி மாதிரி தான். என் பொருளை எதையும் தொடக்கூடாது, என் ரூம்க்கு வரக்கூடாது. ஆஹா, இதெல்லாம் செஞ்சா நங்குன்னு வாங்குவ தெரியும்ல? ஆஹா, நாங்களும் திருப்பி கொடுப்போம் தெரியும்ல. 2 பேத்துக்கும் நான் கொடுப்பேன் அது தெரியும்ல. ஐயோ அண்ணா. பாப்பா, ஆஹா இது சரிப்பட்டு வராது. இரு நீ நெக்ஸ்ட் டைம் வரும்போது அப்பாவை லீவு போட சொல்லி அப்பாவை அம்மாவை கவனிச்சுக்க சொல்லிடுவோம். சூப்பர்ண்ணா. டேய் காலதைகளா, இத வந்துட்டீங்களா என்கிட்ட? ஆளுங்கள பாரு. சரிம்மா போ, டீயாவது அடுப்புல வை. மாப்பிள்ள வந்ததும் அதாவது சாப்பிட்டுட்டு போட்டோம். சரிடா, இத போறேன். ஐயோ அண்ணா, இப்ப வந்துருவாங்க. இன்னொரு நாள் நான் கண்டிப்பா வரேன். நீயும் ஆபீஸ் லீவ் போடு, அப்பாவும் லீவு போடட்டும். எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்கலாம்ண்ணா. கண்டிப்பாடா பாப்பா. சரி சரி, நான் இவங்க கிட்ட கேட்டு அடுத்த வாரம் நான் பாக்குறேன். பார்த்துட்டு எந்த நாள்னு உன்கிட்ட சொல்றேன். சரிம்மா. சரி, நான் இப்ப கிளம்பட்டுமா? இப்போ போய் ஃப்ரெஷ் ஆகு. சரிம்மா. வாசுகி சொல்லுண்ணா. இப்ப நீ சந்தோஷமா இருக்கேல? ஒன்னும் பிரச்சனை? என்னடா சொல்ற? பிரச்சனையா? ஐயோ அம்மா, நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுக்கு வந்தா இதெல்லாம் கேட்கணுமா? புகுத்த வீட்டுல எப்படி இருக்க? மாமியார் மாமனார்லாம் நல்லா பாத்துக்கிறாங்களா? அதெல்லாம் கேக்குறது உலக வழக்கமா? நீ ஒரு வழக்கத்தையும் கேட்க வேண்டாம். நாம ஒண்ணு கேக்குற இடத்துல கட்டி கொடுக்கல. உண்மைதான். கண்டிப்பா அதெல்லாம் கேக்குற இடத்துல நம்ம கட்டி கொடுக்கல. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுமா. இதே மாதிரி எப்பவும் இரு. சரிண்ணே. நாலு நாள் ஆச்சு, இன்னும் இந்த ரூமை விட்டு வெளியே விட மாட்டேங்கிறா. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஃபங்க்ஷனு, அதுக்காவது வெளியே விடுவாளா? ஒன்னும் புரியலையே. யோ யோ வைரம், நீ எல்லாம் எனக்கு ஒரு மச்சானாயா? இப்படி உன் மாப்பிளைய கண்ணத்தை கைய வச்சுட்டு உட்கார வச்சிட்டியே. எனக்கு போய் அட்டாக்குன்னு. அச்சோ, எவனாவது என்ன பார்க்கவாது வந்திருக்கானா? ஒருத்தனும் வரல. நான் நீ சொன்னதை புடிச்சுக்கிட்டு உன் தங்கச்சிக்காரி எனக்கு கொஞ்சம் நஞ்ச கொடுமையா படுத்துறா. இவ்வளவு படுத்தியும் எனக்கு அட்டாக் வரலனா நான் எவ்வளவு ஹெல்த் பாடி. என்ன போய் இப்படி உட்கார வச்சிட்டீங்களேயா? மாமா மாமா, யோ மாப்ள உள்ளதாயா இருக்கேன், வாயா. நீ யாரு பேச்சு துணைக்கு வாரியே, வா வா வா. என்ன மாம்சு, ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க? நானா வர மாட்டேங்கிறேன், உன் அத்தை விட மாட்டேங்கிறாயா? ஏன் மாம்சு, இன்னுமா அட்டாக் இருக்கு? அட்டாக் நிஜமாலே வந்திருந்தா கூட சரியா போயிருக்குயா. நான் வராத அட்டாக்க வர வச்சு என்ன இன்னும் படுக்க வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா பாரு. சே, அத்தைக்கு என் மாமா மேல எவ்வளவு பாசம். ரொம்ப பாசம்தான். அதெல்லாம் பாசம் இல்ல சக்தி, பயம். ஏய், யாருக்குடா பயம்? யாருக்கு பயம்? இல்லப்பா, சும்மா சும்மா நீ ஒன்னும் சொல்ல வேணாண்டா. என்ன பார்த்தா பொண்டாட்டிக்கு பயப்படுற மாதிரி இருக்கா? அப்பா மெதுவா. ஓகே ஓகே, என்ன பார்த்தா பொண்டாட்டிக்கு பயப்படுற மாதிரி இருக்கா? டேடே, இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க? எல்லாம் காரணம் காரியமாக தான். காரணம் காரியமா? ஆமாம் ராகவ், நம் வீட்டில் எதுவும் காரணம் காரியம் இன்றி நடப்பதில்லை. டேடே, ஏன்டா நீ வேற? நானே ரூமை விட்டு வெளியே போக முடியலேன்னு கடுப்புல இருக்கேன். ஐயோ அப்பா, அதுக்குதான்ப்பா இன்னையில இருந்து உனக்கு விடிவு காலம். என்னடா சொல்ற? அவஞ்சு ஊர்ல இருந்து வந்துட்டாளா? மாம்சு, உனக்கு ரொம்ப சேட்டதான். அது ஒண்ணு இல்லடா, படுபாவி 1 மாசமா ஊர்ல போய் உட்காந்துக்கிட்டா. ஓஹோ, அவ இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் நேரம் போகும். இதெல்லாம் சரியில்லை, பாத்துக்கோ. டே, அது ஒரு என்டர்டைன்மெண்ட்ரா. அவ கொஞ்சம் ஜாலியா பேசுவா, நான் ஜாலியா பேசுவேன். அத பார்த்து உங்க அம்மா என் சோழிய முடிப்பா. அது அப்படியே ஒரு மாதிரி நல்லா போகும்டா. போகும் போகும். ஜீவா, நம்ம வீட்லயே லைஃப நல்லா என்ஜாய் பண்ற ஒரே ஆளு நான் தான். சரிதான். சரி சரி, அதெல்லாம் விடுங்கடா. யோ மாப்ள, என்ன எதுக்கியா தேடி வந்த? சும்மாதான், இன்னைக்குதான் எல்லாத்துக்கும் லீவ் ஆச்சே. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், அதான். நீங்க என்ன பண்றீங்க? ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகி ஹாலுக்கு வருவீங்களா, இல்ல இந்த ரூம்லயே செட்டில் ஆயிடுவீங்களா? இதெல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, ஜோசியக்கார மாதிரி கணிச்சிட்டு போலான்னு வந்திருக்க. அங்க கணிச்சு ஒன்னும் ஆக போறதுல. ஆமாண்டா, உங்க அம்மா கணிக்கணும். என்னது மினுக்கவா? அம்மா வரும்போதுல ஃபயரா வாரா பாரு. அத்தை, அங்க எல்லாம் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் என்னடா வெட்டியா உட்கார்ந்து இந்த மனுஷன்ட்ட பேசிட்டு இருக்கீங்க?
கிச்சன்ல பாத்திரம் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் போய் மினிக்கி வை போ. அதெல்லாம் அப்பவே மினிக்கிட்டேன். மினிக்கிட்டியா? சரிதான். டேய் ஜீவா, சொல்லுமா. என்னடா உட்கார்ந்துட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல ராம், சிவானி, சக்கரவர்த்தி சார் எல்லாம் வந்துருவாங்க. நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் வச்சிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கலாமா? எல்லா வேலையும் முடிஞ்சதுமா, இப்பதாம்மா வந்தோம். இருந்தாலும் ஃபங்க்ஷனை பரபரன்னு அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டு சுத்திக்கிட்டு இருக்கணும். சரி ஓகே. சக்தி, சுபா கிளம்பியாச்சா? கிளம்பிக்கிட்டே இருக்காத்த, இப்ப வந்துருவா வெளிய. சரி. யோ மனசா, சொல்லு மரு, இன்னைக்காவது நான் வெளியே வரலாமா? இன்னையோட 4 நாள் ஆச்சு. 4 நாள்? நாளைக்கு ஒரு நாள்னா 5 நாள் கணக்காயிடும். நான் சமைச்ச புள்ளையா? 3 நாள் 5 நாள் 7 நாள் கணக்கு பார்த்துட்டு இருக்க? டேய் என்னடா ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க? யோ இல்ல மரு, 4 நாள் பொதுவா போதும். இனி யாரு என்ன பார்க்க வரப்போறா? இப்போ வரைக்கும் ஒரு காக்கா பார்க்க வந்துச்சா? இனிமேலும் அப்படித்தான். சரி, எதுக்கு நான் என் அண்ணன்ட்ட கேட்டு சொல்றேன். இன்னும் இவன் அண்ணன் கிட்டயா? அட கொடுமையே. ஐயோ அத்தை, போதும் அத்தை. ஏன்? சரத்வேணி கல்யாணத்துக்காக தான் இந்த அட்டாக் நாடகமேவும். அவங்களுக்கு தான் கல்யாணம் பேசியாச்சு. அப்புறம் அப்பா பிரகாஷ் அங்கிள்கிட்ட பேசிக்கிட்டாங்க, அவரும் ஓகே சொல்லியாச்சு. இன்னும் எதுக்கு மாமா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கணும்? இல்ல சக்தி, எதா இருந்தாலும் கரெக்டா பண்ணணும். திடீர்னு யாராவது வந்து அட்டாக்கான்னு கேட்டா அம்மா ஆமா இந்த மனுஷனுக்கு அட்டாக்குன்னு சொல்லிக்கலாம்ல. எவண்டி கியூன்ல நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? அத்த, அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்டா அப்புறம் உள்ள தூக்கிட்டு வந்து படுக்க வச்சிடலாமா? திரும்பவுமா? பா, இப்ப வெளியே வரணுமா வேண்டாமா? வரணும். அப்ப நான் பேசாம இருங்க. சரிடா. சரி, ஆளாளுக்கு சொல்றீங்க. ஓ மனசா, குளிச்சு கிளம்பியா? மரு, ஆனாலும் ஓவரா ஆட்டம் போடாத. ஒரு அட்டாக் வந்தா பேசண்டி நீ. ஏன்னா அட்டாக் வந்தா பேசண்டா? அந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்ல வந்தேன். ரொம்ப சந்தோஷம், நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேமா. சரி போறோம், போய் முத குளிங்க. இதோ இப்பவே ஓடிடுறேன். யோ மனசா, அத்தாடி என்ன வேகத்துல ஓடுறாரு. டேய் போறோம், சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்திருக்காதீங்க. எழுந்து வந்து ஏதாவது வேலையை பாருங்க. சரிமா, போ வாரோம். டேய் ஜீவா, சொல்வாங்கல இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்றுன்னு, அந்த மாதிரிடா. என் அப்பாவுக்கு என் அம்மா தான் எழுதி வச்சிட்டாங்க போல. 2 பேரும் எப்படி சமாளிச்சுக்கிறாங்க பாத்தியா? உண்மைதான்டா. ஆனாலும் என்னதான் சண்டை போட்டாலும் இது ஒரு லவ் தான் என்ன? கண்டிப்பா. டேய் ஜீவா, அம்மா நீ என்ன டல்லா இருக்க? அது என்னடா, என்னாச்சு? டேய், நம்ம ஆபீஸ்ல பாரிக்கு ஏதாவது பிரச்சனையா? பாரிக்குனா? இல்லடா, 4 நாளா கொஞ்சம் டல்லா இருக்கா. ஆபீஸ்ல மிந்தி மாதிரி சரியா பேசிக்க மாட்டேங்கிறா. ஏன், உன்னை ஆய்த்தான் சுத்தி வரணுமா? ஏய், அதுக்குன்னு இல்லடா. டேய், ஒருவேளை இந்த ட்ரெயினர் திட்டினா அதனால அப்படி இருப்பாளோ? ட்ரெயினர் திட்டினானா? எப்போடா? அதான் அந்த 4 நாளைக்கு முன்ன. உனக்கு தெரியாதா? இல்லையடா, எனக்கு எதுவும் தெரியாது. பாரிக்கிட்டேயும் கேட்டேன், காயத்ரி ஒரு மாதிரி டல்லா தான் இருந்தா. அவகிட்ட 2 பேரும் கேட்டதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்களே. அப்புறம் இத பத்தி எப்படி ஆபீஸ்ல யாருக்கிட்டையும் கேக்குறது, நான் எதுவும் கேட்டுக்கல. டேய், அந்த ட்ரெயினர் அன்னைக்கு பாரிய ரொம்ப திட்டி இருக்கான். எதுக்குடா? எல்லாம் பொறாமதான். இப்போ வந்தவங்க நமக்கு மேல இருக்காங்கங்கிற ஒரு நினப்பு. ஏய், அவனுக்கு என்னடா குறை வச்சோம்? அது எங்கடா அவனுக்கு தெரிய போகுது? என்ன திட்டினானா? என்ன பிரச்சனை? ஏதோ கிராமத்துல இருந்து இங்க வேலைக்கு வந்திருக்க, ட்ரெஸ்ஸ பாரு, ஆளை பாருன்னு என்னென்னமோ பேசியிருக்கான். வைரப்பதான் கேட்டு நல்லா திட்டி விட்டுருக்காரு. அப்படியா? ஆமாண்டா, இப்ப எந்த பிரச்சனையும் பண்றது இல்ல. அதனால ஏதாவது நினைச்சிட்டு பாரி அமைதியா இருக்காளோ என்னன்னு தெரியல. ஓ, யாரா அந்த ட்ரெயினர்? ராஜனா? அவன் தான்டா. உனக்கு என்ன பிரச்சனைனே தெரியலடா. ஆபீஸ்ல சின்ன பிரச்சனையா பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இரு ஒரு நாள் வசமா மாட்டுவான், அப்போ கவனிச்சுக்கிற. ஏய் சரி, இனி இந்த பிரச்சனைய பேசாத. ஏன்னா வைரப்பா அன்னைக்கே எல்லாத்தையும் பேசிட்டாங்க. அதுல இருந்து அந்த பொண்ணுங்க கிட்ட வம்புழுக்காம பேசாம தான் இருக்கான். நீ ஏன் ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டுறாத. சே, நானா எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன். ஆனா என்ன தேடி வர்ற பிரச்சனைய விடவும் மாட்டேன். டேய் ஜீவா, இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். சரிடா, இது தெரியாம தான் 4 நாளா குழம்பி இருந்தேன். உன்கிட்ட கேட்காம போச்சு. சரி வா, சிவானி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷன் வேலையை ஆரம்பிக்கலாம். சிவா, இருந்தாலும் பாத்துக்கோ, எந்த விஷயத்திலும் அவசரப்படாத. அதுவும் பொண்ணுங்க விஷயத்துல அவசரமே படாத. நம்மளால அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, புரியுதா? ஓகேடா, அதெல்லாம் பாத்துக்கிறேன். சரி ஓகேவா?
சக்கரவர்த்தி நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் கரெக்டா நடக்குது. ஆமா ரத்னம், இங்க பாரு, பூ வைக்கிற ஃபங்க்ஷன் தான் நமக்குள்ள வச்சுக்கிட்டாச்சு. ஆனா கல்யாணத்துக்கு ஊரையே கூட்டி ஜாம் ஜாம்னு பண்ணணும். கண்டிப்பா சக்கரவர்த்தி. ஆனா வினோ சிம்பிளா கோவில வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கான். பாப்போம், நம்ம கம்பெனி ஆள்கள் எல்லாம் இன்வைட் பண்ணி அதுக்கப்புறம் வினோ ஆசைப்பட்ட மாதிரி ஆதரவற்றவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சூப்பரா அழகா செலிப்ரேட் பண்ணிடலாம். சரி ரத்னம். அண்ணே எல்லாரும் மாடிக்கு போயாச்சா? எங்க இன்னும் பிள்ளைங்க அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு தான் இருக்குதுங்க. நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னா இந்த பிள்ளைங்களுக்கு மேக்கப் போடவே சரியா போகுது. ஆமாப்பா, ஒரு வழியா பாதி பேர் மாடி ஏறியாச்சு. இன்னும் அம்மா அத்தை இளங்கீழ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பாப்பா தான் போய் இன்னும் கிளம்பாம இருப்பா. சிந்து எப்பவுமே அப்படித்தான். சரி சரி இருக்கட்டும், இன்னும் டைம் இருக்குல்ல. இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளன்னு முடிவு பண்ற மாதிரி இது ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அவ்வளவுதான். அதனால யாரும் எதுவும் அவசரப்பட வேண்டாம். பொண்ணுக்கு அவ அண்ணிய பூ வைக்க சொல்லிட்டு அப்புறம் முகூர்த்த தேதியை குறிச்சிட்டோம்னா ஃபங்க்ஷன் ஓவர். ஆமா சக்கரவர்த்தி. சரி சரி வாங்க, நாம இப்படியே நின்று பேசிட்டு இருந்தோம், அப்படியே நைட் ஆயிடும். அண்ணே கண்டிப்பா அது உண்மை. நல்ல நேரத்துல பூ வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நாம வாட்டுக்கு பேசிட்டு இருக்கலாம். ஆமா வைரம். சரி சரி, நீ சாலா அண்ணி மரகதம் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாரு. சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா மாடி கூட்டிட்டு வா. வீரா. அப்பா எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிட்டேன், நீங்களும் மாடிக்கு போங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். ஏய், நாங்க எதுக்கு மாடிக்கு? நாங்க இங்கே இருந்துக்கிறோம். வைரம் நீ போ. அண்ணி சாலா மரகதம் இவங்களெல்லாம் போ சொல்லு. குத்த தேதியை குறிக்கும் போது நாம கீழே இருந்து பேசிக்கலாம். சரிங்க அண்ணே. ரத்னம், அப்படியே எனக்கு ஏதாவது ஒரு வேலை? உனக்கு வேலையா? இன்னைக்கு ஃபுல்லா நீ என் கூட இருக்கிறதா? சரிதான். ஏய் என்னப்பா வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் பொண்ண காணோம்? ஏன் சக்தி, மாப்பிள்ளைய காணும்னு கேட்க மாட்டியோ? ஏய் ராம், ஏன்டா? இல்ல, சும்மா கேட்டேன். நீ சும்மாவும் கேட்க வேண்டாம், எதையாவது சுமந்துக்கிட்டும் கேட்க வேண்டாம், பேசாம இருந்தா போதும். பயப்பிள்ளைக்கு அவ்வளோ பயம். ஏன் ராம், இங்க அப்படி இல்லையோ? சேச்சா, உன் தங்கச்சிலாம் நான் சொல்றத அப்படியே கேப்பா. நில்லு நான் நிப்பா, உட்காருனா உட்காருவா. ஆமா ஆமா, விளக்கமாத்து கொண்டு அடினா அடிப்பா. ஏய் ஏன்? சரிதானா? சொன்னா அடிப்பா, நாம சொல்லக்கூடாது. ஓகே ஓகே, நல்லா சமாளிக்கிற. இரு இரு, இப்பவே தங்கச்சி கிட்ட கேக்குறேன். வாசுகி. ஏ வேணாப்பா. ஓ, அங்கேயே பிடித்தானா? எப்படியும் இல்ல. அப்ப நான் கேட்டுருவோம். ஏ ராம். வாசுகி. ராமனா? ஜோ ராம். என்ன ராம்? ஒன்னும் இல்லம்மா, சேஷாவை காணுமேன்னு கேட்டேன். ஓய் சிரிக்காத. என்ன கூட ஒரு வகையில நம்பிடலாம், ஆனா உன்னையில நம்பவே முடியாது. ஏன்டா அப்படி சொல்ற? பார்க்கதான் அப்படி கோட் செட் போட்டு சும்மா கெத்தா இருப்ப. நான் இப்பவே வாசுக்கு திரும்பி என்னங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும். என்ன பண்ணுவேன்? என்னம்மா சொல்லுமா, சொல்லு சொல்லு அப்படின்னு முன்ன போய் நிப்ப. ஏய் இது எல்லாரும் பண்றதுதான்டா, புதுசா ஏதாவது சொல்லேன். புதுசா? யோசிக்காதப்பா, நம்ம பேச்ச பேச வேண்டாம். பொண்ணு மாப்பிளைக்கு பூ வைப்போம். டேய், பொண்ணுக்கு தாண்டா பூ வைக்க முடியும். சோ போயும் போயும் உன்கிட்ட மாட்டிக்கிட்டேனா? சிவானி, திருவனா, இந்த ராம் உன்னை கூப்பிடுறான் பாரு. ஏய் எல்லாரும் அவரார் சரசரப்ப குறைங்க. என்னாச்சுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு எந்த அளவுக்கு சாரி கட்டி சூப்பரா வந்து நிக்கிறேன். என்னதுமா? என்னங்க? என்னது என்னங்களா? அப்பட நல்ல விதமா பேசிக்கணும். சொல்லுமா சுபா. லேட் ஆகுது என்ன அவசரப்படுத்தி கூட்டிட்டு வந்தீங்களா இல்லையா? ஆமா. என் கண்ணுக்கு எந்த ஒரு மேக்கப்பும் பண்ணல, அதுங்கள லேட் ஆகுதுன்னு கூட்டிட்டு வந்த மாடியில நிக்க வச்சு என்ன பண்ணுமா அப்படியே காணோம். கண்ணுக்கு மேக்கப்பா? காட்டுமா, இது எத்தனை நாளோட நடக்குது? நானே இப்பதான் கேக்குறேன். சுபாக்கண்ணு, அதெல்லாம் இருக்கட்டும், அது என்ன கண்ணுக்கு மேக்கப்பு? அதுவா, நீ தானே அடிக்கடி சொல்லுவ உன் கண்ணு நல்ல உருண்டை உருண்டையா அழகா இருக்குன்னு. அட பாவி, ஒரு ரூபா சோத்துக்கு என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்க நீ வேற. நானே எப்ப சொன்னேன்னே தெரியலடா, சும்மா இரேண்டா. ஓகே ஓகே, கண்டினியூ. சக்தி. சொல்லுமா. இப்ப நான் வேணா வேகமா போய் மேக்கப் பண்ணிட்டு வந்துறவா? அம்மா உடன்பிறப்பே, சொல்லுடா அண்ணா. நீ வேகமா போய் மேக்கப் பண்ணிட்டு வரங்குள்ள இங்க ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும். காட்டேருமே பாரா எப்படி சொல்றானே. அவன் கடக்காக்கு இருக்கேன், நீ அழகிடி. இரு ஃபங்க்ஷன் முடியட்டும், அப்புறம் ஃபுல் மேக்கப் பண்ணிக்கலாம். அப்படியா? ஆமா ஏன் அந்த கண்ணி. சரிடா சக்தி. டேய் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் மேக்கப் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன? பேசாம இருக்கணும். அட பாவி, என் தங்கச்சி இப்படி எல்லாமா ஏமாத்தி வச்சிருக்க? அதெல்லாம் என் திறமாடா. திறமைக்கு எருமை என்னைக்காவது மீதி வாங்கும். போடுறாம புடிச்சவனே. போடா டேய் போடா. டேய் சக்தி, பொண்ணு வந்தாச்சு. ஹே சேஷா, ரொம்ப அழகா இருக்கால. ரொம்ப அழகு. ராம்,
சேஷா ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ் வாசுகி. சுபா ஓகேவா? சாரி நல்லா இருக்கா? ஐயோ ரொம்ப அழகா இருக்க, அப்படியே பொண்ணு மாதிரியே. ஏன் இவ்வளவு நாள பையன் மாதிரியா இருந்தா? டேய் அண்ணா, இல்லம்மா கேட்டேன். நீ ஒண்ணு கேட்க வேண்டாம். சரி ஓகே. சேஷா இந்த மேக்கப்புக்கு காரணம் சிந்து தான். ஓ சிந்தாமணி பார்த்த வேலையா? ஓகே ஓகே அழகாதான் இருக்கு. ஏ திரு, உன் ஃப்ரெண்டு தானே மாப்பிள? எங்க மாப்பிளைய காணோம்? பொண்ணு இப்பதானே வந்திருக்கா, நீ மாப்பிள ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாரு. ஓ ஆமால. ஏய் மாப்பிள வரங்குள்ள முத அண்ணி கறி பூ வச்சு விடணும். அண்ணியா? வைஷ்வமா? அடியே நீ பொண்ணு வீட்டுக்காரி, நீயே வராத. மாப்பிள வீட்ல இருந்து நாங்க பாத்துக்குவோம். ஓ அப்படியா? சரிம்மா. வாசுகி அத்தை, நீதான் பேச்சுக்கு வினோனான்னு சொல்லிக்கிட்டு இருப்ப. உன் அண்ணன் பொண்டாட்டிக்கு நீயே பூ வச்சு விடு. அத்தை நானா? வச்சு விடுமா. சரிங்க அத்தை. வாசுகி வச்சு விடுமா. சரிங்கங்க, இருங்க அண்ணி, நான் பூவை எடுத்து கொடுக்குறேன். அண்ணி இந்தாங்க. கூட சிவானி. அண்ணி பூ வச்சு விடவா? ஏய் வாசுகி வெக்கமாக்கும். ஆமா ஆமா. வாசுகி வச்சு விடுமா. இதோ அத்தை. ஓகேவா? திரு வினோ எங்க? ஏய் இன்னும் என்னடா அங்க நின்னுட்டு இருக்க? வா. ஓஹோ மாப்பிள வெக்கம். வினோ வா வினோ. டேய் அவனா வந்தாலும் வந்துருவான், இங்க போட்டு இம்சப்படுத்தாதீங்கடா. வைஷோமா, ரத்னப்பா, வைரப்பா, சாலமா எல்லாம் எங்க? அத்தை மாமா யாருமே மாடிக்கு வரல. எங்கடா எல்லாம் மாடி ஏற பயந்துட்டு கீழே இருக்காங்க. பந்திக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ ஓ அம்மா சரத்து பாப்பா. அப்பா கூட தான்டா எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. நம்மளும் இதான் எல்லாரும் கீழே போயிடுவோம்ல. ஓகே ஓகே ஓகேமா. வீணா சிந்து வேண்டாம், இதெல்லாம் எனக்கு நல்லா இருக்காது. ஓ வேணி நீ கொஞ்சம் அமைதியா இரு. இது மட்டும் அவ்வளவுதான். சிந்து எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு பிடிச்சிருக்கு, நீ போட்டுக்கோ, எனக்கு வேண்டாம். வேணி சிந்து நான் இதெல்லாம் அப்படி போட்டதே கிடையாது. வேண்டாம் சிந்து. அண்ணி சிந்து நான் சொன்னா கேட்கணும். நான் உங்க நாத்தனா, புரிஞ்சதா? சிந்து அதெல்லாம் இப்பவே சொன்னா கேட்க மாட்டேங்கிறேல. நான் உன்னை வேணின்னு கூப்பிடவா அண்ணின்னு கூப்பிடவா? வேணினே கூப்பிடு. அண்ணி வேண்டாமா? இப்போ வேண்டாம். அழகா இருக்கு வேணி, இந்த சாரிக்கு இந்த செட்டு தான் அழகா இருக்கும். நான் இந்த சாரியே வேண்டாம், சிம்பிளா கட்டிக்கிறேன்னு சொல்றேன். இங்க பாரு ஒட்டியானம்லாம். நான் இதெல்லாம் போட்டதில்ல சிந்து. பரவாயில்ல, இனிமேல் பழகிக்கலாம். சரி அதை விடு. எனக்கு பாவாடை தாவணி எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் தாவணி கட்டியிருக்கேன். உனக்கு என்ன ரொம்ப அழகா இருக்கு. சரி ஓகே வா போலாமா? நானா? பிறகு இல்ல நான் வெளியெல்லாம் வரல, நீ மட்டும் போ. சரிதான், நான் மட்டும் போக தான் உனக்கு இவ்வளவு மேக்கப் பண்ணேனா? இல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என் சரத்தண்ணா மாடிக்கு ஒன்னும் போகல, கீழதான் ஏதோ வேலையா இருக்கான். வா வா சரத்தண்ணா கண்ணில் படாம போயிடலாம். அப்படியா? பாத்தியா, நினைச்சேன். என்ன இதெல்லாம் சரத்தண்ணா பார்க்க கூடாதுன்னு நினைப்பேன்னு நினைச்சேன். அதே கரெக்டா சொல்ற. இல்ல ஒரு மாதிரி இருக்கு. சரி வா, கீழே சாலாமா இருக்காங்க, இப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வரலாம். சரி. ஏய் சிந்தாமணி. அச்சச்சோ சரத்து கரெக்டா வந்துருவான். சிந்து இங்கதான் இருக்கேன் வாடா. ஏய் வேண்டாம் சொல்லு, வேண்டாம். இன்னும் இங்க என்னடி? சரத்து ஏய் வேணி. டேய் நான் ஒருத்தி நடுவுல நிக்கிறேன். உன்னை யார் நிக்க சொன்னா? கிளம்பு கிளம்பு. டேய் எருமை. ஓ சிந்து என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? கண்ணாமூச்சி விளையாண்டோம், ஒரு ஆள் குறையுது, நீ வாரியா? இல்ல ஒரு ஆள் குறைஞ்சாலும் பரவாயில்ல, அப்படியே விளையாண்டுக்கலாம். விளையாண்டுக்கலாமா? நீ கிளம்பு. டேய் எருமை பண்ணி. எப்பரா இருக்கு? வாவ் சூப்பர். ஹலோ, என்னோட ட்ரெஸ்ஸ கேட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் உன் தங்கச்சி தாவணி கட்டியிருக்கேன். ஏன் தங்கச்சி எப்பவும் எனக்கு தேவதை தான். அழகா இருக்குடி. என்ன பார்த்து தானே சொல்ற? உன்னை பார்த்துதான். ஓகே நம்புறேன். நம்பிட்டேல, சரி கிளம்பு. என்ன இங்க போ சொல்ற? அது சாலாமா கூப்பிட்டாங்க. என்னையவா? என்னையவா கூப்பிட்டாங்க, போமா. டேய் நம்பலாமா? நம்பிக்கைதான் வாழ்க்கை, நம்பிதான் ஆகணும். போ என்னன்னு போய் கேட்டுட்டு வா. சிந்து நானும் வரேன். இருவேணி, நான் போய் அம்மாட்ட என்னன்னு கேட்டுட்டு வரேன். அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து மாடிக்கு போலாம்.
இல்ல இல்ல நானும் வரேன். சரி ஓகே வா. எனது நீயும் போறியா? நீயும் கூட போக ஏன் சிந்துவனை அனுப்பணும்? ஐயோ. வா போலாம். ஏய் சிந்தாமணி, என்னடா? சாலாமா உன்னை மட்டும் தான் கூப்பிட்டாங்க. இருக்கட்டும், வேணி வந்தா ஏன் வந்தேன்னு கேட்க போறாங்க. இந்த வாயில நல்லா பேசு, அண்ணனை மட்டும் புரிஞ்சுக்காத. என்னடா? ஒண்ணு இல்லடி. சரி ஓகேடா. வேணி வாமா போலாம். கழுத கழுத. என்னடி சிரிக்கிற? தனியா பேசணும்னு ஆசைப்பட்டியோ? ம் போய் தானே சொன்ன சாலாமா கூப்பிட்டாங்கன்னு. ம் எரும மாடு. ஓடி நல்ல பிள்ளைல ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன். சரி ஓகே, கரெக்டா 2 நிமிஷம் தான். ம் 2 நிமிஷத்துல நான் உள்ள வந்துருவேன். ம் 2 நிமிஷத்துக்கு மேல 2 செகண்ட் கூட ஆக விட மாட்டேன். நான் பேசவே இல்லடி, நீயே கூட பேசிக்கிட்டே இரு. டேய் கோபப்படாத. சிந்து பொறுமா, டீலிங் பேசிட்டு இருக்கேன்ல. நீ பேசிட்டு இரு. நான் கிளம்புறேன். ஓய் என்ன விட்டுட்டு எங்க போற? மரகதா மாட்ட பேசிட்டு இருக்கேன். சேட்டைய பாத்தியா? டேய் வினோ, உங்க கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு. திரு ரொம்ப தேங்க்ஸ்டா. இதெல்லாம் என் லைஃப்ல நான் எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பார்க்காத ஒண்ணு எதிர்பார்க்காத நேரத்துல நடக்கிற மாதிரி சந்தோஷத்துக்கு அளவு இல்லடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. கொடுவா தேங்க்ஸ் சொன்னா பிச்சு போடுவேன். இல்ல இவ்வளவு நாள் லைஃப்ல நான் மட்டும் தான் நினைச்சேன். அடுத்து ஃப்ரெண்டா நீ வந்த. இப்ப என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் கொடுத்துட்ட. நண்பேண்டா. ஐயோ மாப்ள, என்னையா அங்கேயே பேசிட்டு இருக்க? இங்க பொண்ணு வெயிட்டிங். இந்த மாதிரி பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்குலாம் பொண்ணுக்கு ஸ்பெஷல் கிஃப்டா மாப்பிள்ள வாங்கி கொடுக்கணும். அத பார்க்கதாயே நாங்கெல்லாம் வெயிட்டிங். என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன கிஃப்டா? என்னது கிஃப்டாவா? வினோ, அப்படிலாம் என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலையே. டேய் வினோ, மாப்பிள்ளையே தான் விளையாட்டு காமிக்கணுமா? மாப்பிள்ளையும் விளையாட்டு காமிக்கலாம். ஆஹா, நடத்து நடத்து. சரி ஓகே, நீங்க விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க. பொண்ணுக்கு கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு சீக்கிரம் கீழே வாங்க. வைஷமா, இது ஒரு 10 நிமிஷம். அவசரமே இல்லடா, இதெல்லாம் ஒரு ஜாலியான மூமெண்ட். நல்லா என்ஜாய் பண்ணிட்டே வாங்க. சரிமா. அடியே சேஷா, அப்பனா உனக்கு எந்த கிஃப்டும் இல்லையாண்டி? பரவாயில்ல இருக்கட்டும். என்னடி இருக்கட்டும்ங்கற? இங்க பாரு, இப்பவே இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்ட, அப்புறம் கடைசி வரைக்கும் எதுவுமே கிடைக்காது பாத்துக்கோ. பரவாயில்ல சிவானி, எனக்கு பெரிய கிஃப்ட் வினோதா, அதுவே எனக்கு போதும். அடிப்பாவி சேஷா, உனக்கு பெரிய கிஃப்ட் வினோனாவா இருக்கலாம். ஆனா இந்த டைம்ல ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். ஏன் வினோனா வாங்காமலாம் வந்திருக்க மாட்டாங்க. தங்கச்சி, அண்ணா என்ன கிஃப்ட்னு காமினா. அடடே, ஓவர் ஃபில்டப்பால இருக்கு. ஏண்டா ஜீவா, மாப்பிள்ள ஒருவேளை பயங்கரமான ஆளா இருப்பாரோ? ஏண்டா இல்ல கெத்தா நிக்கிறத பார்த்தா மனச தொடுற மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாரோ? இருக்கலாம் இருக்கலாம். பாத்தியா, நமக்கு தாண்டா கொஞ்சம் அறிவு கம்மி. டேடே, உன்னை மட்டும் சொல்லிக்கோ. எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தருணத்துல சோ யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கானவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பேன். டேடே, அந்த தருணம் வரட்டும். வரும்டா, வரும், சீக்கிரம் வரும். என்னடா வரும்? அது ஒண்ணு இல்ல சுபாக்கண்ணு, உன் அண்ணங்காரன் ஏதோ காமெடி பண்ணானா, அது டிவில வருமா, அதான் பேசிட்டு இருக்கான். ஓ அப்படியா? என்ன காமெடியா? அடே பேசாம இருடா. வினோனா என்ன கிஃப்ட்? எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ல. இதோ. வாவ் டேய். டேய் 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 டேய், இவன் பாருடா, மனச தொடுவான்னு பார்த்தா பாதத்தை தொட்டுட்டான். டேய் காட்டெருமை, இப்படிதான்டா மனசுல இடம் பிடிக்கிறது. பையன் புடிச்சிட்டான். என்ன ஆங்கற? பாரு சக்தி, அழகா கொலுசு வாங்கிட்டு வந்து அத போட்டும் இருங்க. வாவ் சூப்பர்ல. பாத்தியா பாத்தியா, சொன்னேன்ல மனசுல இடத்த புடிச்சிட்டான். என் தங்கச்சியே சூப்பர்ங்கறானா சேஷா. அவ்வளவுதான், டபுள் ஓகே. வினோனா சூப்பர்னா. சேஷா அழகா இருக்குடி கிஃப்ட். வினோ, நான் கூட மோதிரம் வாங்கிட்டு வருவியோன்னு நினைச்சேன். கொலுசு எதிர்பார்க்கலடா. ஏதேதோ கண்ணானே வந்ததாலே கண்ணீரில் இலை போல் மிதக்கிறேன். என் காற்றில் இன்று உன் சுவாசம் தேடி இன்றேதோ விண்ணோடு பறக்கிறேன். இந்த ஆசை நினைப்பதேராளம் என்றாலும் என்னிடம் மொழி இல்லை.